கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. இதுக்கு முக்கியமாக அடிப்படை விசுவாசம்தான். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன்தான் தேவ அன்பையே ருசி பார்க்க முடியும். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன்தான் தேவ மகிமை பார்க்க முடியும். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு பேசிக், முதல் படியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம். அவர் எப்படி எதிர்பார்க்கிறான்னா, என் குழந்தை என் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சிருக்கு. ஒரு விஷயம் நடக்குது நடக்கலை அது அடுத்து, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏசப்பா இப்படியாக சொல்லுகிறார். விசுவாசிக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க முடியும். ஆண்டவர் எவ்வளோ அன்பான தேவன் என்று சொல்லியே புரிந்து கொள்ள முடியும். இப்போ எல்லாத்துக்கும் தேவையானது விசுவாசம். அப்போ விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிரப்புவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ பாருங்க, தேவ பலம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்கு இந்த வசனத்துல. நம்பிக்கையின் தேவன். இதை விட ஒரு விஷயம் என்ன இருக்கு? நம்பிக்கையின் தேவன். அப்போ பரிசுத்த ஆவியின் பலத்தினால்னா ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறோம் பவர் ஆஃப் காட்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்புறம் தேவ பலன் அப்படிங்கிறது அந்த பவர், தேவ பலன். நம்மளுடைய பலவீனத்தில் ஆண்டருடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறவங்க இருக்கிற இடத்துல அலைய சொல்லுங்க. ஆண்டருடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டருடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தால் உண்டாக எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவார் நிச்சயமாகவே. அவருடைய தேவ பலன் என்னவென்று இப்போ ஒரு அதிசயம் நடக்குதுன்னா, கர்த்தருடைய பலன், அவருடைய பவர் தான் அங்கே செயல்படுகிறது. அப்போ இந்த பவர் செயல்படும் பொழுதுதான் நமக்கு நம்பிக்கையின் தேவன் அப்படின்னு நமக்கு தெரியவாருங்க, புரிய வைப்பார். அப்ப நம்பிக்கையின் தேவன் இப்படியாக அவருடைய வல்லமை வைத்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பக்தி விருத்திக்குரிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பக்தி விருத்திக்குரிய காரியங்கள் நடக்க இருக்கும் பொழுது விசுவாசம் இன்னும் அதிகரிக்கிறது. அப்போ விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருக்கம் அடைகிறது. அப்போ இன்னும் நெருக்கம் அடையும் பொழுது அவனுடைய செல்ல பிள்ளையை நம்ம மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நிறைய இருக்குங்க. ஒன்று டிபெண்டன்சி இருக்கு. விசுவாசிக்கும் பொழுது அன்பு ருசி பார்க்க முடியும். அப்புறம் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவர் செயல்படுத்தும் பொழுது காரியங்கள் நிறைவேறப்படுகிறது. அப்போ அந்த காரியங்கள் நிறைவேறப்படும் பொழுது இப்படியாக ஒவ்வொன்றாக நம்ம ருசி பார்க்க முடியும். அவருடைய அன்பு, அவருடைய மிராக்கிள்ஸ், அவர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளும் நம்மளால ருசி பார்க்க முடியும் அடுத்து. ஸோ டு நாட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் தி பாஸ்ட். நமக்கு பழைய காரியங்களை குறித்து சிந்தித்து பார்க்காதீங்க. போன வாரம் நம்ம இப்படி இருந்தோமே, நெவர் திங்க் அபவுட் தட். இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய இருக்கிறார், என்ன செய்ய போகிறார். ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தி ஃபியூச்சர். டோன்ட் கான்சென்ட்ரேட். இப்போ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, அது இன்னைக்கு வரப்போகிறது கிடையாது. இன்னைக்கு வேற ஒரு நாள். அப்போ இன்னைக்கு ஒரு புது நாள். ஆண்டவர் என்னை ரெஜுவினேட் பண்ணியிருக்கிறார். இன்ற தினத்தில் என்னை புதுப்பிக்க வைத்திருக்கிறார், அறிக்கையிட வைத்திருக்கிறார், ஒப்பு கொடுக்க வைத்திருக்கிறார். இப்படியாக என்னை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு ஒவ்வொரு நாளிலும் ஒரு ரெஜுவனேஷன் நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய சரீரத்தில், நம்முடைய செல்ஸில், நம்முடைய உறுப்புகளில், நம்முடைய அவயங்களில், நம்முடைய ஃபுல் டோட்டல் உச்சந்தலேருந்து பாதம் வரைக்கும் ஆண்டவர் இப்படியாக ஒவ்வொரு நாளுமே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இட்ஸ் a நியூ பிகினிங், இட்ஸ் a நியூ டே ஃபார் them. இட்ஸ் a நியூ ரெஜுவினேஷன், நியூ காரியங்கள். வாட் இஸ் kept for today, what is there for today, கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று இருக்கு நமக்கு. சரிங்களா? இதுபோல் நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு இடத்துல கை வச்சு நம்ம ஜபிக்கும் பொழுது அந்த வலி உடனே சப்ரஸ் ஆகுதுன்னா யார் அங்க தீர்வு கொடுக்கிறது? தேவனாகிய கர்த்தர். எனக்கு வலிச்சுட்டே இருக்கு லெஃப்ட் ஷோல்டரு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு இப்படி எடுக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் அந்த வலி சப்ரஸ் ஆயிடுச்சு. யாரால செய்ய முடியும்? தேவ பலன், பவர் ஆஃப் காட். அப்பதான், அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கேட்குற உங்களுக்கு இன்னும் விசுவாசம் அதிகரிக்குது. அப்போ இந்த வசனம் எவ்வளோ அழகான வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு ஆண்டவர் கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை பெற்ற பிள்ளைகளாய் இப்படியாக நீங்க விசுவாசத்தில் வளரவும் அவருடைய சமாதானம், சந்தோஷம் இப்படியாக உங்க இருதயத்தை ஆட்கொள்ளும். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது. ஒரு தலைவலி சரியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ அந்த டேப்லெட்குள்ள என்ன இருக்கு? ஒரு பவர் இருக்கு. அந்த மருந்துக்குள்ள ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் இருந்துச்சுன்னா தான் தலைவலியை சரி பண்ண முடியும். அப்போ எதுக்குமே ஒரு பவர் தேவைப்படுகிறது. அது மருந்தாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும். இப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை பாருங்க, பவரை பாருங்க. அவருக்குள்ள இருக்கிறதே வல்லமை தான். அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீவ வார்த்தையை, இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையை இருக்கிறார். அந்த வார்த்தை எப்பொழுது பலப்படுகிறது? தேவ பலன் எப்போ கிடைக்கிறது அந்த வார்த்தைக்கு? பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் அபிஷேகம் இருக்கிறபடியினால், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது தான் அங்க அற்புதம் நடக்குது. அப்போ இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு எங்க வல்லமை கிடைக்குது? கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் பெரியவர் அப்படிங்கிற கண்ணிலே நீங்க பார்க்கணும் எப்பவுமே. அவரால் முடியாதது என்ன இருக்கு? நடந்தாதான் நான் பார்ப்பேன். அதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக்கு. எனக்கு செய்யட்டும், நான் வரேன், அதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். என் தேவன் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க வரும்பொழுது காரியங்கள் எல்லாம் மாறப்படுகிறது. என் தேவன் எனக்கு செய்வார் என்று சொல்லி வரும்பொழுது காரியங்கள் மாறப்படுகிறது. இதை நீங்க பண்ணி பாருங்க, செய்து பாருங்க. நீங்க செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் என்னன்னு சொல்லிட்டு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க, ஏசப்பாவை துதிக்கும் பொழுது சாத்தான் இப்படியாக ஆறான். ஏசப்பா கால் கீழே தான் சாத்தான். சரிங்களா? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமியினுடைய பாதப்படிங்கிறார். சொல்ல போனால் நம்ம எல்லாமே அவருடைய பாதப்படிலாம் இருக்கும். அப்போ இந்த கொழுப்பெடுத்த சாத்தான் எப்படி எங்கே இருப்பான்? ஏசப்பா கால் கீழே தான். ஆனால் அது கூட அவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவன் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் இப்படிலாம் நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், அது கிடைக்கிறத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான். ஆனால் நம்ம துதிக்கும் பொழுது சாத்தான் நம்மளை விட்டு ஓடி போயிடுறான். சரிங்களா? இப்போ ஏசப்பாவை துதிக்கும் பொழுது சாத்தான் தூர ஓடி போயிடுவான்னு நிச்சயமாகவே. இப்போ இந்த கால் கீழே தான் அவன் இருக்கிறான்ல, அதுதான் அவன் இருக்க வேண்டிய இடம். எங்கே? ஏசப்பா ஒரு மிதிச்சார்னா அவன் சாம்பலாக மாறுறவன் தான், சாம்பலாக போக போகிறவன் தான், சாம்பலாக மாறிட்டு இருக்கிறவன் தான். சரிங்களா? அதனால் ஏசப்பாவுக்கு நம்ம முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் பொழுது, நம்ம அவரோடு கூட அதிகமாக நெருங்கும் பொழுது காரியங்கள் வித்தியாசமாக மாறப்படுகிறது. நம்ம நெருங்க ஆழம் போய்கொண்டே இருக்கிற தரிசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா படம் மாதிரி தரிசனம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் தரிசனம். ஒரு பிக்சர் 2 பிக்சர் ஆரம்பத்தில் நமக்கு வந்திருக்கலாம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ மாதிரி வரும். அதுபோல் தரிசனத்திலேயே ஒரு அட்வான்ஸ் க்ரோத் இருக்குது, அபிஷேகத்திலேயே ஒரு க்ரோத் இருக்குது. புது அபிஷேகம் ஒவ்வொரு நாளுக்கும் புது அபிஷேகம். ஒரு சில பேருக்கெல்லாம் பழைய பேபி கிறிஸ்டினாவே இருக்கிறாங்க, இவ்வளோதான் அப்படின்னு சுருக்கிக்கிறாங்க. அபிஷேகத்தினே இவ்வளோதான் நினச்சிக்கிறாங்க. இன்னும் டெப்த் இருக்குங்க, அதுக்குள்ள ஆழங்கள் இருக்கு. We have to grow, mature in spiritual things rather than the worldly things.
சரிங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனம் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஜெபிக்கும் பொழுது இந்த மாதிரியான வசனங்கள் நம்ம இதை தியானித்து இதை பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வல்லமை எப்படியாக இருக்கிறது நம்ம அதை குறித்து யோசிக்கும் பொழுதே அங்கே ஒரு மிராக்கள் நடக்கிறது. சரிங்களா? கர்த்தர் கொடி நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது தான் இதெல்லாம். நான் எப்போவுமே இப்படி சொல்லவே மாட்டேன். நீங்கள் விசுவாசாதான் உங்களுக்கு எதுவுமே. சில பேர்லாம் சொல்லுவாங்க, பண்ணட்டும் நான் வரேன். நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசா அடுத்து வேறு லெவல் போகுது. சரிங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.